வேணும்னு கேட்டது முக்கியமா வருமானத்தில் முன்னேற்றம் வேணும் கேட்டது ஏற்படுத்தி கொடுக்கணுமா ஆனா உங்ககிட்ட வந்துட்டு போனேன் மாற்றங்கள் நல்லா தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு அதாவது கொஞ்சம் பாதிப்பு இருக்கு எனக்கு சரி பண்ணி கொடுன்னு கேட்டது சரி பண்ணி கொடுக்கணுமா உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு அதையும் சரி பண்ணி கொடுன்னு கேட்டது சரி பண்ணி கொடுக்கணுமா அதே போல ஒரு இடம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது நடக்குமா நடக்காதான்னு கேட்டு வந்திருக்கேன் உண்மையா மகளே நடத்தி கொடுத்துருவோமா அதே போல உங்க குலதெய்வம் கூட இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி கேட்டது எங்க குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் என் குடும்பத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டது இருக்குடா ரெண்டு வார்த்தை புரியல கெட்டியா பிடிச்சுக்கணும் அதே போல நல்ல வார்த்தைகள் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம யாரும் இடைஞ்சல் யாருக்காவது எங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்களா எங்களுக்கு அதை பார்த்து சொல்லி கொடுங்கய்யா அது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு சரி பண்ணிடுவோமா சரி அதே போல நல்ல வார்த்தை போய் பார்த்தேன் ஏதாவது தென்படுதா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத என்னுடைய பாதத்தை எடுத்து வச்சு பார்த்தேன் இருப்பிடத்துல அதே போல இருக்கிற இடத்துலயே நீ வாங்கணும்னு ஆசைப்படுற உண்மையா வாங்கிடுவோம் வாங்கி கொடுத்துருவோம் சொல்ற வார்த்தை புரியுதுல அதே போல நல்ல வார்த்தைகள் கண்டிப்பா நான் வாங்கி கொடுக்குறேன் அதே போல ஒரு வருமானம் வெளியில மாட்டிருக்கு அதை வாங்கி கொடுன்னு கேட்டது வாங்கி கொடுக்கணுமா வாங்கிடுவோம் சொல்ற வார்த்தை புரியுதுலாத்தா மிஞ்சி போன நல்ல வார்த்தையிட்டு ஒரு 3.5 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன் அதே போல ஒரு இடத்து காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் மறந்துடக்கூடாதா அதே போல உடல் பிரச்சனை போய் சரி பண்ணி கொடுக்குறேன் மறந்துடக்கூடாதாய் அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்தி கூட வருமானத்தை போட்டு பாக்குறோம் ஆனா முன்னேற்றம் இல்ல அது செஞ்சு கொடுன்னு கேட்டது இல்லை செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேதாயே கனி கொடுங்க இதை புரியுமா இதை தொழிலுக்காக கொடுத்துருக்கேன் தொழிலுக்காக வச்சுக்கணும் மஞ்சள் துணியில முடிச்சு வச்சுக்க ஒரு ரூபா காணிக்கை எடுத்து வை பக்கத்துலயே அது ஒரு 48 நாளைக்கு எடுத்து வை இதை புரியுற மகளே இது நல்லா வார்த்தை கேட்டுக்கணும்னாக்கா உன் வீட்டுல சாப்பிடுறதுல குடிக்கிறதுல எல்லாருக்குமே பயன்படுத்தணும் எல்லாமே 3 நாளைக்கா இருக்கணும் 3 பக்கம் இருக்கு அப்ப 3 நாளைக்கு பயன்படுத்திக்க இதை தொழில் பண்ற இடத்துல வச்சுக்கணும் அதாவது அதை தொழிலுக்காக சொல்லி கொடுத்து அதுல காணிக்கை எடுத்து வைக்கணும் இது தொழில் பண்ற இடத்துல வச்சுக்கணும் அதே போல வருமானத்தை வாங்கி கொடுக்குறேன் மறந்துடக்கூடாதாயே அது காலம் சொல்லியிருக்கேன் காது கிடைச்சா பக்கத்துல வா வேற என்ன வேணும் தப்பேன்றது செஞ்சு கொடுத்தா போதுமாடா தலை காட்டுறா தலை காட்டுறா சரி நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் ஐயா முடிச்சு கொடுத்தா அந்த அப்பனுக்கு என்ன செய்வேன் நல்ல வார்த்தை கேட்டு மறந்துடக்கூடாரா எனக்கு ஒரு வீச்சர் வாட்சி போடணும் 21 அடியில செய்வியா சரி நல்ல வார்த்தை அந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியில கொண்டு வரேன் போதுமாடா போதுமா சரி நல்ல வார்த்தை தீர்ப்பு எழுதி வச்சிடுறேன் மிஞ்சி போனா நல்ல வார்த்தை கேட்கடா ஐயா காலத்தை சொல்றேன் சொல்ற வார்த்தை புரியல சொல்ற கேக்குதாடா எனக்கு பதில் சொல்லணும் சொல்ற காது இருக்குதா சரி நல்ல வார்த்தை 48 நாள்ல இருந்து 93 நாள்ல உனக்கு தீர்வு கிடைச்சிடும் போயிட்டோம் அடுத்து வாங்க எரிச்சுக்குங்கய்யா எரிச்சுக்கடா போனேன் நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக வந்திருக்கேன் உனக்காக வந்திருக்கேன் உன் தெய்வத்துக்கு கேட்டு வந்திருக்க உன் குடும்பத்துக்கு கேட்டு வந்திருக்கேன் உன் குடும்பம் இன்னைக்கு நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கு அதை சரியாய் கொடுன்னு கேட்டதுக்கு செதஞ்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதை பார்த்து சரியாய் சரி கொடுக்கணுமா சரியாக்கிடுவோம் அதே போல வருமானத்தை சரி பண்ணி கொடுன்னு கேட்டதுக்கு ஓ வருமானம் உழைக்கிறேன் ஆனா உழைப்புல ஊதியம் இல்லை அதே போல நிலையா நிக்க மாட்டேங்குது அந்த ஊதியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன் அதே போல நல்ல வார்த்தையை சொந்த பந்தத்தினாலே பிரச்சனை இருக்கு எனக்கு சரியாக்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன் அதாவது நிம்மதியா வாழ விட மாட்டாங்க ஏயா இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு சரி பண்ணி கொடுன்னு கேட்டது சரி பண்ணிடுவோமா தெய்வத்தை கட்டி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த தெய்வம் வந்துகிட்டு இருந்த தெய்வம் இன்னைக்கு வர மாட்டேங்குது பேச மாட்டேங்குது ஏன் பேச மாட்டேங்குது எனக்கு புரியல எனக்கு அதை கண்டுபிடிச்சு எனக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடு எனக்கு ஓட்டி அதை பேச வச்சு கொடுன்னு கேட்டு பேச வச்சு கொடுத்துருவோமா மண்டியில கனிவிட இந்த நல்ல வார்த்தை 3 பேர்னால பாதிப்பு இருக்கா உங்க குடும்பத்துக்கு முக்கியமா ஒரு பெண்ணாலையும் 2 ஆணாலையும் பாதிப்பு இருக்குடா சொல்ற புரியல 2மே சொந்தம் தான் சொல்ற வார்த்தை புரியல அதாவது நல்ல வார்த்தையை தெய்வத்தினால ஆண்கள் கட்டி போடுறாங்க பெண்கள்னால பல பாதிப்பு உன் குடும்பத்துக்கு அழிவு நிலைமைக்கு வந்து நிக்குதுடா நிறைய கொடுத்தா போதுமாடா இந்த அப்பளம் மறந்துட மாட்டேன் எப்படி எந்த ஊர்ல இருந்து வர்ற நல்ல வார்த்தை சரியா கொடுத்தா அந்த அப்பளம் மறந்துட மாட்டேடா சரி நல்ல வார்த்தை கிடைக்கணும் இந்த கனியை உன் தலையில வச்சு சூட எத்தனை வீட்டுல போய் சொல்ற வார்த்தை புரியுதுல தலையில வச்சு சூட ஏத்திட்டு வலதுபுறமா ஒரு முறையும் இடதுபுறமா இப்படி 3 முறை வலதுபுறமா இப்படி ஒரு முறையும் இடதுபுறமா இப்படி 3 முறை சுத்தணும் சுத்தி முடிச்சு இந்த முச்சந்தில கொண்டு போய் நசிக்கிறவனு காலால சொல்ற வார்த்தை புரியுதா எந்திரிச்சுக்க இதை நல்ல வார்த்தை கேட்டு கட்டை உடச்சு கொடுத்துறேன் மறந்துடக்கூடாது பேச வச்சு தரேன் இதை மஞ்சள் துணியால முடிச்சு 11 ரூபா காணி எடுத்துக்க 48 நாளைக்கு விடாம விளக்கு போடு அதே போல ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா சந்தோஷம் அதை செஞ்சீங்கன்னா பரவாயில்லை சொல்ற வார்த்தை புரியுதுல அதே போல நல்ல வார்த்தையை உன் தெய்வம் உன் நாவல வந்து உட்காரும் உடச்சு விடும் சொல்ற முடியல உடச்சதுக்கு அப்புறம் வாக்கு வாங்கணும் அதே போல வருமானத்தை முன்னேற்றம் ஏற்படுத்தி குடும்பத்தை சரியாகி கொடுத்துறேன் அதே போல நல்ல வார்த்தைகள் எதிரிகளை அழிச்சு காட்டுறேன் அதாவது அழிச்சு காட்டுறேன்னு நல்ல வார்த்தைகள் எந்த ஒரு தடையும் இல்லாம உனக்கு இடைஞ்சல் இல்லாம அவங்கள தூரத்துல உட்கார வச்சு கொடுக்குறேன் மறந்துடக்கூடாது வேற என்ன வேணும் அழிச்சே கொடுக்கணுமா பையன் மட்டும் கொடுத்துருங்க சரி நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் அவங்களுக்கு அதாவது இப்ப நேரம் சரியா இருக்கு அதாவது அவங்க தெய்வம் பலமா இருக்கு அதாவது உங்க தெய்வம் தான் அதுவும் சொல்ற வார்த்தை புரியுதுல ஆனா அவங்ககிட்ட தெய்வம் பலமா இருக்கு அதனால அந்த தெய்வம் வழி கொடுக்க மாட்டேங்குது அதாவது இடம் கொடுக்க மாட்டேங்குது இப்ப என்ன நான் வாக்கெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் ஆனா உங்க தெய்வம் நல்ல அதனாலதான் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் குலதெய்வம் தானே ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வம் அவனுக்கு நல்ல பலமா நின்றுகிட்டு இருக்கு
அப்ப நான் எப்படி போய் மிதிக்க முடியும்? வலி கொடுத்தா, சின்ன வலி கொடுத்தா போய் அடிச்சிருவேன். ஆனா அதுக்கான காலம் சொல்லிடுறேன், அது வலி கொடுக்கும். எனக்கு வலி கொடுக்காமலாம் இருக்காது. ஏன்னா நான் அங்க வந்து நின்று காவலுக்கு நின்றுகிட்டு இருக்கேன். ஏற்கனவே சொல்ற வார்த்தை புரியல. நான் வந்து கண்டிப்பா நிற்பேன், அது சரியாகி கொடுக்குறேன். கண்டிப்பா நல்ல வார்த்தையில மிஞ்சி போனா ஒரு 6 மாசத்துல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ள தூக்குறேன். மறந்துக்கூடாது. ரொம்ப காலம் பாக்குறியா? ரொம்ப காலம் பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்ற புரியல. ஏன்னா அந்த காலத்துலதான் எனக்கு இடம் கொடுக்கும் உன் தெய்வம். சொல்ற வார்த்தை புரியுதுல? உன் தெய்வத்துல எல்லாம் பேசாம எல்லாம் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். நானா பேசுறதுக்கு பைத்தியக்காரன் கிடையாது. சொல்ற வார்த்தை புரியுது? உங்க தெய்வத்துல எல்லாம் பேசிக்கிட்டு தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்ற வார்த்தை புரியுதா? பார்க்கத்தான் நான் இங்க இருப்பேன், அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்கத்தான் என் உருவம் இங்க இருக்கும், ஆனா என் குதிரை அங்க போய் நிற்கும். சொல்ற வார்த்தை புரியுதா? அதுக்குத்தான் பதில் சொல்லுங்கடான்னு சொல்றேன். தலையை ஆட்டாதீங்க. ஆமாவா ஆமாவா இல்லையா? ஏன்னா நான் இங்க கிடையாது. சொல்ற புரிஞ்சா? நல்ல வார்த்தை அவனை வர சொல்லு, வர சொல்றா பாப்போம். சொல்ற புரியுதாடா? போயிட்டோம். அடுத்து போங்க.